பதவியேற்றதுமே அவருடைய உரை காரசாரமான உரையாக இருந்தது. இப்படி பேசுபவர் அரசியலிலே சிறப்பாக செயற்படுவார் என்று எதிர்பார்க்க முடியுமா? நடிப்பு துறையில் ஒருவர் ஒரு துறையில் இருக்கிறார், அந்த துறையில் அவர் களங்கம் இல்லாத ஒருவராக கருதப்படுகின்றார். ஆகவே அவருக்கு இன்னொரு துறை கிடைக்கும் பொழுது அதனைத்தானே செய்ய போகின்றார். சீமான் அவர்கள் சாமானியமாகவே பேசும் போதும் தமிழ் தேசியம் சார்ந்தான் அவர் பேசுபவர் ஒருவராக இருக்கின்றார். வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது. சீமான் வெறுப்பு அரசியல் மூலம் தோத்தார். எங்களுடைய விஜய் அவர்கள் ஒரு சேலஞ்சிங்கான அரசியலை செய்வதன் மூலம் அவர் வெற்றியை பதிவு செய்தார். இதைவிட ஏன் இன்று பிஜேபி அவரை கண்டு பயப்படுகின்றது என்றால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது. இது 2029 வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிக பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாட்டு முகமாக மாத்திரமில்லை, இந்தியாவின் முகமாக தன்னை மாற்றக்கூடிய அந்த பண்பினை அவர் காட்டுவார் என்றால் நிச்சயம் திமுகவை பலவீனப்படுத்துவதுதான் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். திமுகவை பலவீனப்படுத்தினால்தான் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக டிவிகேயால தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும். அவர்கள் செய்த தவறுகளை வெளிக்கொண்டு வரணும். வெள்ளை அறிக்கை மாத்திரம் கொண்டு வந்துவிட்டு இருக்க முடியாது. அவற்றை செய்ய வேண்டும் என்றால் பிஜேபியினுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்படுகின்றது. 2 கருத்துக்கள் இருக்கின்றது. திருமாவளவன் அவர்கள் அவரை முதலமைச்சராக்கி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி என்று இருக்கு. இதனை உருவாக்க முயற்சித்தவர் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் பின்னால் இருந்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் நேருக்கு நேர் நேர்காணல் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சமகால அரசியல் விவரங்கள் சம்பந்தமாக விவரமாக பேச இன்றும் நாம் தயாராக இருக்கின்றோம். எம்மோடு பேசுவதற்கு இன்று இணைந்திருக்கின்றார் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான கலாநிதி திரு ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் தில்ஷான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மீண்டும் உங்களோட நேருக்கு நேரில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி. நாங்கள் முதல்ல வருவோம். இப்போ ஒட்டோபிக்காக இருக்க விஷயம்தான் தமிழக சட்டசபை விஷயம். அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் தெரிவாக இருக்கின்றார், பதவியும் ஏற்றுவிட்டார். இப்பொழுது அவர் தலைமையில் சட்டசபையும் இன்று ஒன்று கூடியிருக்கின்றது. அதே போல இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பேசிட்டு நாங்கள் அடுத்து இன்னும் சமகால அரசியல் நம்ம இலங்கை அரசியலுக்கும் வருவோம். உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு முதலில் எங்களுடைய இலங்கையிலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்றால் 2 பெரும் துருவங்களாக இருக்கக்கூடிய திராவிட குடும்பங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து 3வது பெருங்கட்சியாக தனிப்பெருங்கட்சியாக உருவாக்கி இன்று வெறும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு உள்ளேயே கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் பதவியை பெற்றிருப்பது என்பது மிகவுமே வியக்கத்தக்கதும் புதிய ஒரு மாற்றம் ஒன்று அரசியல் வட்டாரத்திலும் அரசியல் கலாச்சாரத்திலும் உருவாக்கக்கூடிய ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உலகம் முழுக்கவும் இந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜயனுடைய இந்த வெற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை அரசியல் விளிமியங்களை நோக்கி செல்கின்றது என்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகின்ற இந்த இடத்திலே அனுரவின் வெற்றிக்கும் விஜயின் வெற்றியையும் பலர் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அந்த 2 ஒப்பிடக்கூட முடியவே முடியாது. ஏனென்றால் அனுர அரசாங்கமானது நீண்ட காலமாக அரசியல் இருந்தவர்களும் மற்றது அவருடைய அந்த எழுச்சியானது விஜய் போன்ற ஒரு பாப்புலாரிட்டி எழுச்சியாக அல்ல, அல்லது ஒரு சோசியல் மீடியாவை நோக்கிய எழுச்சியாக அல்ல, அல்லது புதிய கலாச்சாரத்தை நோக்கிய எழுச்சியாக அல்ல. மாற்றத்தை விரும்புபவர்கள் என்றால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மாற்றத்தை விரும்புவதை மாற்றி மாற்றி அரசியலுக்கு வந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே விஜயனுடைய வெற்றி என்பது அனுரவின் வெற்றியுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வெற்றி அல்ல. ஆனால் இந்த வெற்றி பல அரசியல்வாதிகளுக்கு, உலக அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமான வெற்றியாக மாற்றிருக்கிறது. ஆகவே அந்த வெற்றியை கொடுத்த விஜய் அவர்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும். இதுல மிக முக்கியமான விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர் ஒரு சிறுபான்மையினராக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும், நேரடியாக நான் ஜோசப் விஜய் என்று தான் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அவர் தான் ஜோசப் விஜய் என்று சொல்லியே தமிழ்நாட்டிலே வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் என்றால், அதுவும் பிஜேபியினுடைய வாக்குகளை கூட தன் பக்கம் இழுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால், நிச்சயமாக சொல்லுகின்றேன், இந்த முறை விஜயனுடைய பாப்புலாரிட்டி என்பது மதம், இனம் மற்றும் சாதிகளை கடந்த வெற்றியாக மாறியிருக்கிறது. ஆகவே மக்கள் சாதிகளை எல்லோருக்கும் சில பேர் கேட்டார்கள், அவர்களுடைய கட்சியிலேயே சாதிகளுக்கு இடம் இருக்கின்றது, அவர்கள் வென்றிருக்கிறார்களா என்று. உண்மையிலேயே அவருடைய வெற்றியில்
சாதி மதம் எல்லாம் கடக்கப்பட்டு வென்றிருக்கிறார்கள் என்றால் அங்கு பாப்புலாரிட்டி தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே மக்கள் சாதிகளையும் கடந்து வருவார்கள், மதத்தையும் கடந்து வருவார்கள் என்பதற்கு விஜயின் வெற்றி ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆகவே வாழ்த்துவோம். நிச்சயமாக. அதே போலத்தான் இன்னும் ஒரு விடயத்தை பேசியாக வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் நம்மளுடைய இலங்கை சார்பாகவும் தமிழ் தேசியம் சார்ந்து தான் அதிகமாகவே அவர் பேசுவார். எந்த ஒரு தேர்தல் மேடையாக இருந்தாலும் அவர் சாமானியமாகவே பேசும்போதும் தமிழ் தேசியம் சார்ந்து தான் அவர் பேசுபவர் ஒருவராக இருக்கின்றார். ஆனால் அவருக்கு இந்த முறை வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது. ஏன் இதை இப்படி பார்க்கிறீர்கள்? சீமானை பொறுத்தவரையிலேயே இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் என்ற அடிப்படையில் வரையும் பார்க்கலாம். ஆனால் சீமானுடைய அரசியலை பொறுத்தவரையில் அரசியலில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் கொள்கையும் இருக்க வேண்டும், சாணக்கியம் இருக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவோம், எந்த ஒரு வேலை செய்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கு, ஹார்ட் ஒர்க் இருக்கு. அவர் ஹார்ட் ஒர்க் பண்ண, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவில்லை. உதாரணமா நீங்கள் எங்களுடைய எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றவர்களும் இருப்பார்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்றவரும் இருப்பார்கள். ஹார்ட் ஒர்க் பண்றவர்களுக்கு குறைந்த சம்பளம் தான் கிடைக்கும். அதே ஸ்மார்ட் ஒர்க் பண்றவர்களால் டிரெக்டராகவும் தலைவர்களாகவும் மாறுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான வாய்ப்பு எவ்வாறு கிடைக்கிறது என்றால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். ஆனால் சீமான் அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே களத்தில் இருந்து போராடினவர் என்றால் 234 தொகுதியிலையும் போராடினவர் என்று சொன்னால் அவர் நிச்சயமா சீமானாக இருக்க முடியும். ஆனால் அவர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவில்லை. அதை விட மிக முக்கியமான விடயம், அவர் எதை எதிர்த்து இந்த தீர்மானத்துக்கு அரசியலுக்கு வந்தார் என்றால் திராவிட கட்சிகளை எதிர்த்து அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தினார். அவை இலங்கையை பொறுத்தவரையிலும் ஏன் தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்றால் தமிழ் தேசிய அரசியலை அவர் முன்னிறுத்தினபடியால். ஆகவே எங்களுடைய தலைவரை அவர் முன்னிறுத்தி அவர் சென்று கொண்டிருக்கிறபடியினால் எல்லோரும் அவருக்கு முன்னால் நின்று அவருக்காக குரல் கொடுத்தார்கள். இலங்கை தமிழர்கள் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமில்லை, புலம்பெயர் வாழ்கின்ற தமிழர்கள் கூட அவர்களுக்கு பண உதவிகளாக இருக்கலாம், தார்மீக உதவிகளை கூட செய்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் இந்த தேர்தலில் அவர் அதனை இருந்து தடம் மாறி விஜயை வெறுக்கின்ற அரசியலை நோக்கி நகர்ந்து விட்டார். அவரும் அவருடைய குழாமும் சேர்ந்து விஜயை மாத்திரம் வெறுக்கின்ற ஒரு வெறுப்பு அரசியலை நோக்கி சென்றபடியினால் மக்களை பொறுத்தவரையில் வெறுப்பு அரசியலை யார் விதைக்கிறார்களோ அவர்களை புறக்கணிப்பார்கள். ஆகவே தமிழ் தேசிய அரசியலை மக்கள் புறக்கணித்தார்கள் என்றால் இல்லை. இன்று சீமான் சொல்லலாம், தான் வெறும் 4% வாக்களை பெற்றிருக்கிறேன், தமிழ் தேசிய அரசியலை புறக்கணித்து விட்டார்கள். இல்லை, தமிழ் தேசிய மக்கள் 4% கூட அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன ரீசன் என்று சொன்னால், இலங்கையிலே மாத்திரமில்லை தமிழகத்திலும் தமிழ் தேசிய அரசியல் வளரும். ஆனால் அந்த தமிழ் தேசிய அரசியல் வளர வேண்டும் என்றால் தடம் புடராமல் நாங்கள் வெறுப்பு அரசியலை நகர்த்தாமல் உங்களுடைய அரசியல் கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஆகவே அந்த பாடத்தினை இலங்கையிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வெறுப்பு அரசியலை நோக்கி நகர்த்துவீர்கள் என்றால் இன்று எதிர்க்கட்சிகள் செய்கின்றது வெறுப்பு அரசியல். ஆகவே மக்கள் வெறுப்பு அரசியலை நோக்கி நீங்கள் தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியலை நீங்கள் விதைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் மக்கள் உங்களை மாற்றமாக தெரிவு செய்ய மாட்டார்கள். ஆகவே இங்கு விஜய் வெற்றியினுடைய காரணம் வெறுப்பு அரசியல் இல்லை, சேலஞ்சிங் அரசியல். அதாவது அவர் என்ன செய்யறாரு, கேள்வி கேட்டு சேலஞ்ச் பண்ணுகின்றார். ஆகவே அந்த சேலஞ்ச் பண்ற டைம்ல மக்களுக்கு அது ஒரு வீரமான அரசியலாக இருக்கும், மாற்று அரசியலாக இருக்கும். அந்த மாற்று அரசியலை நோக்கி நகர்ந்தார்கள். அவர் விஜயனுடைய திட்டமிடலை பொறுத்தவரையிலே அவர் எல்லோரும் சொன்னார்கள் அவர் ஒரு நடிகராக அவர் வெல்ல முடியாது என்று. ஆனால் பலர் எல்லோரும் சொன்னார்கள் அவர் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருந்து அவர் எப்பாறு வெல்ல முடியும், 234 தொகுதிகளில் 30 தொகுதிகள் கூட சென்றிருக்க மாட்டாரே என்றார்கள். உண்மைதான். இன்று ஒரு அரசியல் புதிய கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது, புதிய பாடத்தை எல்லோருக்கும் சொல்லி தந்திருக்கிறார். அமைதியாக இருங்கள், எல்லாத்துக்கும் நீங்கள் கருத்துக்கள் சரியாக தெரிவிக்க வேண்டியதல்ல, நீங்கள் தெரிவிக்க வேண்டிய இடத்தில் தெரிவியுங்கள், மற்ற கருத்துக்களுக்கு நீங்கள் வீணாக உங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டாம். மக்கள் உங்களை பற்றி பேசுவார்கள், உங்களை மக்கள் பேசும் பொழுதுதான் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடுவதனால் உங்களுடைய செல்வாக்குகள் தான் குறையும். ஆகவே வெறுப்பு அரசியலை நிறுத்த வேண்டும். 2வது, தேவையற்ற கருத்துக்களை பேசுவதை நிறுத்தினாலே போதும். நான் நினைக்கின்றேன் அரசியலில் மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர்வார்கள். ஆகவே இன்று விஜய் அவர்கள் பல பாடங்களை தனது வெற்றி மூலம் காட்டியிருக்கிறார். ஒன்று, சீமான் வெறுப்பு அரசியல் மூலம் தோத்தார். எங்களுடைய விஜய் அவர்கள் அவளுடைய அமைதியான அரசியல் மூலம் அவர்களை பற்றி பேச வைப்பதன் மூலம் ஒரு சேலஞ்சிங்கான அரசியலை செய்வதன் மூலம் அவர் வெற்றியை பதிவு செய்தார். ஆகவே சீமானுடைய தோல்வியானது தமிழ் அரசியலுக்கான தோல்வி அல்ல. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஆழமானது, அறிவானது,
தேவையானது. ஆகவே நிச்சயமாக அந்த அரசியல் தொடர்ச்சியாக செல்லும். ஆனால் சீமானுடைய தோல்விக்கான மிக பிரதான காரணி வெறுப்பு அரசியல். இதனை புரிந்து கொண்டு தன்னுடைய கொள்கையில் தளராமல் தொடர்ச்சியாக செல்வார் என்றால், வெல்லாவிட்டாலும் தமிழ் தேசியம் என்ற அந்த பொருள் தொடர்ச்சியாக அவர் மூலம் பயணிக்கும் என்று நம்புகின்றேன். எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு கருத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதே போலத்தான் சினிமா நடிகராக இருந்து சினிமாவிலே ஒரு உயரிய இடத்துக்கு வந்த விஜய், அவரை அந்த உயரத்திற்கு அமர வைத்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நன்றி கடனாக செய்ய வேண்டும் என்று அவர் மீண்டும் தேர்தலுக்கு வருகிறார். தேர்தலிலே 2024 தான் அவருடைய கட்சி ஆரம்பமாகின்றது. 2024 2 வருடங்களில் மக்கள் மனங்களை வென்று முதலமைச்சராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் எதிர்த்தரப்பிலே, இவருக்கு எதிர்த்தரப்பு யார்? திமுக, அதிமுக, நாம் தமிழர்கள். இவர்கள் எல்லோருமே சொன்னது கூட்டம் வாக்குகளாக மாறாது. அதே போலத்தான் அரசியல் தெரியாத ஒருவருக்கு நீங்கள் நாட்டு தமிழகத்தை பொறுப்பு கொடுத்து என்ன செய்ய போகின்றீர்கள், இப்படியெல்லாம் பல விமர்சனங்கள், அவமானங்கள் எல்லாற்றையும் தாண்டி நேற்றைய தினம் அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். முதலமைச்சர் தேர்தலில் வெற்றி பெற்றும் கூட அந்த முதலமைச்சர் பதவியை பொறுப்பேற்பதற்கு எத்தனை இடையூறுகள் அவர் போகக்கூடாது என்பதை சர்வதேச ரீதியில் தமிழர்கள் நாம் அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். இருப்பினும் எல்லா தடைகளையும் தாண்டி நேற்றைய தினம் அவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். பதவியேற்றதுமே அவருடைய உரை காரசாரமான உரையாக இருந்தது. எல்லோருமே ரசித்து பார்த்த ஒரு உரையாக இருந்தது. இப்படி பேசுபவர் அரசியலிலே சிறப்பாக செயற்படுவார் என்று எதிர்பார்க்க முடியுமா? காரணம், சில பேர் கூறுகிறார்கள், அவர் சினிமா நடிகர், ஈஸியாக பேசி விடுவார், அவருக்கு அரசியல் போதாது, அனுபவம் இல்லை தானே, அப்பொழுது எப்படி செய்வார் என்ற கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அரசியலில் என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் ஒரு அரசியல்வாதி, அவ்வளவுதான். இங்கு வாக்குகள் மாத்திரம்தான் அரசியலை தீர்மானிக்கின்றது. ஆகவே அவர் ஏற்கனவே தனது வாக்குகளை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அரசியலுக்கே வருகின்றார். அரசியலுக்கு வந்து அவர் வாக்குகளை உறுதிப்படுத்த தேவையற்ற ஒருவராக இருக்கின்றார். ஆகவே எல்லோரும் அவர்களை சொன்னார்கள், அவர் வந்து என்ன வேலை செய்தார், எத்தனை திட்டங்கள் செய்தார், அதுக்கு பிறகுதானே. அது ஏன் செய்கின்றோம்? வாக்குகளை உறுதிப்படுத்துவதற்கு. அவர் வாக்குகளை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவருடைய நடிப்பிலேயே செய்துவிட்டார். நான் எல்லோருக்குமே முதலே குறிப்பிட்டிருந்தேன், ஒருவர் நடிப்புத்துறையில், ஒருவர் ஒரு துறையில் இருக்கிறார், அந்த துறையில் உச்சம் தொடுகின்றார், அந்த துறையில் அவர் களங்கம் இல்லாத ஒருவராக கருதப்படுகின்றார். ஆகவே ஒரு துறையை எடுத்தால் அதில் உச்சம் தொட வேண்டும், அதில் களங்கம் இல்லாமல் உண்மையாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஆகவே அவருக்கு இன்னொரு துறை கிடைக்கும் பொழுது, அவர் அது அரசியல் துறை வரும் பொழுது அதனைத்தானே செய்ய போகின்றார். ஆகவே அவருடைய துறையில் அவர் சாதித்திருப்பதை மாத்திரம்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய, அவர் அரசியல் என்ன செய்கிறார் என்று அவர் அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் செய்ய முடியும். ஆனால் இங்கு அவர் ரெண்டும் செய்திருக்கிறார். தனது துறையிலே அதி உச்சம் தொட்டிருக்கிறார். களங்கம் இல்லாத ஒரு தன்னுடைய முதலாளிகளுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லாமல் தொடர்ச்சியாக தனது வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் என்றால், தனக்கு களங்கம் இல்லாமல் நடந்திருக்கிறார், மற்றவர்களை பயன்படுத்தவில்லை. ஆகவே அது தெளிவாக தெரிகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் அரசியலுக்கு வரும் பொழுது அந்த அரசியலிலும் அதே செய்வார் என்றதனைத்தான் அவர் தன்னுடைய பவரானது மற்றவர்களுக்கு பிரித்து வழங்கப்பட மாட்டாது. பவர் ஸ்டேஷன் வந்து ஒன்றாத்தான் இருக்கும், சென்ட்ரலைஸ் ஆனதாக இருக்கும் என்று அவர் தெளிவாக கூறிவிட்டார். எதனை எப்போது செய்ய வேண்டும் என்பதனை தெளிவாக தெரிந்திருக்கின்றார். ஏனென்றால் அவ்வாறு தான் அவர் நடிகராக இருக்கும் பொழுதும் இருந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் அவர் சாதிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கும் என்று நம்புகின்றேன். இதைவிட ஏன் இன்று பிஜேபி அவரை கண்டு பயப்படுகின்றது என்றால், அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், பிஜேபியை பொறுத்தவரையில் இன்று காங்கிரசுடன் உடனடியாக கூட்டமைப்பு செய்துவிட்டார். இன்று பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னவென்றால், தெற்கு பகுதி, அதாவது கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, அடுத்தது தமிழ்நாடு, இந்த 4மே பிஜேபி பொறுத்தவரை ஒரு கொஸ்டனாக இருக்கின்ற மாநிலங்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த மாநிலங்களில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றது. இந்த செல்வாக்கினை அவர் பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களுடைய காங்கிரஸ் கட்சிகளுடன் கூட்டமைப்பு செய்து விட்டார் என்று சொன்னால், அந்தந்த மாநிலங்களிலே காங்கிரசுக்கும் விஜய்க்கும் இடையிலான ஒரு அலையன்ஸ் வந்து பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது 2029 வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிக பாரியளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நம்பிக்கையில் தான் பிஜேபி இன்று பயப்படுகின்றது. பிஜேபி யோசிக்கின்றது, என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்று விஜய்க்கு இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய சவால்கள். ஒன்று, வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் சொல்லிவிட்டார்.
அப்ப வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் என்றால் நிதி நிலைமையை அறிவிக்க வேண்டும். அறிவிக்க வேண்டும். அந்த நிதி நிலைமையை அறிவிக்க வேண்டால் 5 லட்சம் இருந்த கடன் எவ்வாறு 10 லட்சம் ஆனது என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறு சூழ்நிலை வந்தால் திமுகவை நேரடியாக எதிர்த்தாக வேண்டும். அதாவது அவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு முதல்ல இருந்த விட அதிகமாக எதிர்க்க வேண்டும். அப்ப திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அதனை எதிர்க்கக்கூடிய வல்லமை யாரிடம் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது. ஆகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அது ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிறது. எவ்வாறு திமுகவை எதிர்ப்பது என்ற ஒரு கேள்வி அவருக்கு இருக்க போகிறது. இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்று அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது, இன்று இந்த கட்சியில் இருக்கக்கூடிய 108 ஆசனங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்கின்றார். உள்ளே சென்றவுடன் இப்பொழுது மீண்டுமே நடக்கும் 2 கருத்துக்கள் இருக்கின்றது. ஒரு கருத்து, திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூட அவரை முதலமைச்சராக்கி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி என்று இருக்கு. இதனை உருவாக்க முயற்சித்தவர் யார் என்று சொல்லி பார்த்திருக்கிறார் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கருத்துக்களினூடாகத்தான் இந்த கருத்தாக்கங்கள் உருவாக்கப்பட்டது. அவர் பின்னால் இருந்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறார், இயக்கியிருப்பதால் இந்த கருத்தாக்கங்கள் உருவாக்கி இருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பினையும் அவர்கள் பரிசீலித்தார்கள். அதே போல எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர வாய்ப்பினையும் பரிசீலித்தார்கள். ஆகவே இந்த 2 வாய்ப்புகள் இன்னுமே தொக்கி நிற்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் தான் ஒரு விடயம் நான் நினைக்கின்றேன் எவ்வாறு அமையும் என்று சொன்னால், இன்று இந்த அதாவது தமிழ்நாட்டின் முகமாக விஜய் அவர்கள் வரும் பொழுது அவர் தமிழ்நாட்டின் முகமாக மாத்திரம் இல்லாமல் அவர் மிக கெட்டித்தனமாக செயற்பட்டு தனது முகத்தினை இந்தியாவின் முகமாக மாற்ற முயற்சிப்பார் என்று சொன்னால், தன்னுடைய முயற்சினை இந்தியாவின் முகமாக மாற்ற முயற்சிப்பார் என்றால் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். திமுக ஒரு சீட்டே இல்லாமல் கூட மீண்டும் வந்தது. ஆனால் அதிமுக இப்படியான சூழ்நிலை வரவில்லை. ஆகவே அதிமுகவில் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அதிமுக ஒரு முகம் இல்லை. ஆகவே அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இலகுவாக விஜயின் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அல்லது அவர்கள் பிரிந்து பிஜேபியோட சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களை விஜய் தண்ட பக்கம் திருப்ப வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு முகமாக மாத்திரமில்லை, இந்தியாவின் முகமாக தன்னை மாற்றக்கூடிய அந்த பண்பினை அவர் காட்டுவார் என்றால் நிச்சயம் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் இந்த ஆட்சியை கொண்டு சேர்க்க முடியும். இல்லாமல் விசிகேயினுடைய ஆதரவையும் அல்லது இந்த மற்ற சிறு கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவை மாத்திரம் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக திமுகவை முழுமையாக எதிர்த்து செய்ய முடியாது. ஏனென்றால் திமுகவை அதிகமாக எதிர்க்கும் பொழுது பிஜேபியும் தடுக்கும், அதே போல் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றது விசிகாவும் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே திமுகவை பலவீனப்படுத்துவதுதான் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். திமுகவை பலவீனப்படுத்தினால்தான் உங்களுடைய விஜய் நினைப்பது போல் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக டிவிகேயால தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும். ஆகவே எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் அதனை நேரடியாக தாக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறுகளை வெளிக்கொண்டு வரணும். வெள்ளை அறிக்கை மாத்திரம் கொண்டு வந்துவிட்டு விற்க முடியாது. அவற்றுக்கு எதிராக தீர்மானிக்கணும். அந்த பணங்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்ய வேண்டும். அவற்றை செய்ய வேண்டும் என்றால் பிஜேபியினுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்படுகின்றது. ஆக அவர் முகமாக காட்டும் பொழுது திமுகவை அளிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஒன்று உருவாகும். 2வது, அதுக்கு அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை தனது பக்கம் திருப்புவதற்கு இந்தியாவின் முகமாக தன்னை மாற்ற வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு நம்புகின்றேன். நிச்சயமாக இலங்கையில் இருந்து கொண்டு தமிழக அரசியலை இவ்வளவு விவரமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நிறைய பேர் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்பார்கள், இந்தியர்கள் நிறைய பேர் கேட்பார்கள், இலங்கையில் இருப்பவர்களுக்கு தமிழக அரசியலை பற்றி என்ன தெரியும்? நல்ல ஒரு உதாரணம், இவ்வளவு விளக்கமாக விவரமாக பேசியிருக்கின்றார். ரைட், நாங்கள் அந்த விஷயத்தோடு இலங்கை அரசியலுக்கும் வந்துவிட வேண்டும், இல்லையென்றால் இலங்கை இனத்தீர்கள் கோபித்துக் கொள்வார்கள். ரைட், நாளைய தினம் மே 12ஆம் தேதி, மே 12என்றதுமே கொஞ்சம் சலசலப்பாகத்தான் இருந்தது அண்மை காலமாக. காரணம், மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு விசாரணைக்கு. இப்போ இவர் அழைக்கப்பட்டதைத்தான் ராஜபக்ச தரப்பினர் ஆதரவாளர்கள் கைது ஏதாவது நடந்தால் பெரும் குழப்பத்தை கொழும்பு முகம் கொடுக்க நேரிடும், நாங்கள் திரண்டு கொழும்பை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றெல்லாம் இப்பொழுதே எச்சரிக்கை விட்டு வருகிறார்கள். இன்னும் கூட நான் பார்த்தேன், சப்போர்ட் மஹிந்த ராஜபக்ஷ அப்படின்னா இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே இலங்கையிலுடைய அரசியல் உலகத்து அரசியல் விட மிக குழப்பமான ஒரு அரசியலாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், மக்களை பொறுத்தவரையில் அனுரக அரசாங்கத்தினை ஆதரித்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் உண்மையான ஒரு
அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும், குட் கவர்னன்ஸை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கினார்கள். ஆனால் அவர்கள் அந்த குட் கவர்னன்ஸை உருவாக்குன்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பதாகத்தான் எனக்கும் தெரிகிறது, இப்பொழுது வரையும் அது தெரிகின்றது. ஆனால் அந்த குட் கவர்னன்ஸை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அந்த சரியான ஒரு பாதையில் அவர்கள் பயணிக்க தவறிவிட்டார்கள் என்றது தெளிவாக தெரிகின்றது. என்று அந்த குட் கவர்னன்ஸ் உருவாக்கக்கூடிய சரியான பாதையை அவர்கள் தெரிவு செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட காலமும் அதிகரித்து விட்டது. அதுக்காக அவர்கள் எடுத்த முயற்சிகளும் அவர்கள் தவறான இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த தவறான இடத்துக்கு சென்று கொண்டிருப்பதனூடாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்னவென்று சொன்னால், அரசியல்வாதிகளை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தால் போதும், அதனூடாக மக்கள் அதனை புரிந்து கொள்வார்கள் என்று. அவ்வாறல்ல. மக்களை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துவிட்டால் அந்த பிரச்சனைக்கு இறுதி தீர்வை நோக்கித்தான் போவார்கள். நீங்கள் ஒருவரை கைது செய்து அவரை தொடர்ச்சி நீங்க பார்த்து 2 வருடங்கள் கைது, நீதிமன்றம், நீதிமன்றத்துக்கு வெளியில் வருவது, கைது, நீதிமன்றம், நீதிமன்றத்துக்கு வெளியில் வருவது, பிணையில் வெளியில் வருவது, இதுதான் இந்த 2 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர்ச்சியாக நடக்கின்ற விடயம் என்ன, யாருக்கு சரியான இடத்தை கொடுக்கின்றது சொன்னால் அதனை அனுபவிப்பவர்களுக்கு தான் சரியான இடத்தை கொடுக்கும் என்பதுதான். இன்று நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு முதல்ல இவ்வாறு ஒரு கைது நடக்கும் என்று சொன்னால் மக்கள் அதனை பெரியளவுக்கு கருத்து கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்க தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை அவருடைய இல்லத்திலிருந்து வெளியேற்ற செல்லும் பொழுது கூட அவ்வளவுக்கு ஒரு சின்ன நொய்ஸ் தான் வந்தது. அது அந்த நொய்ஸ் அடங்கி விட்டது. ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு இருந்த வெறுப்பு. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒருவரை சீண்டிக் கொண்டே இருப்பீர்கள். வெறுப்பு அரசியல், நான் சொல்லுகின்றேன், இந்த வெறுப்பு அரசியல், இந்த வெறுப்பு அரசியலை நோக்கி 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 நீங்க நகர்த்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் மக்கள் உங்களை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே ஒரு அரசாங்கம் அவர் தவறு என்று தெரிந்திருந்தால் அல்லது அவருடைய செயற்பாடுகளிலே வரலாற்று ரீதியாக பிரச்சனை இருக்கிறது கண்டிருந்தால், அந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் சரியா இருந்தால் சரியான முறையில் அந்த நீதித்துறையை செயற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இங்கு கைது பிணை, கைது பிணை, பிணையில் விடுதலை என்ற இந்த அடிப்படை தொடர்ச்சியாக இருப்பது இன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அவர்கள் செய்த அந்த கடந்த காலங்களில் நடந்த ஊழல்களை தாண்டி மக்கள் மத்தியில் சற்றாக ஒரு எழுச்சியை உருவாக்கி கொண்டு வருகிறது. நாளைய கைது கூட அவர்களுக்கான எழுச்சியினுடைய ஒரு படிக்கல்லாக மாற்றப்பட போகிறது கைது நடந்தால். அவ்வாறு நடக்காம விட்டாலும் அதுவும் இந்த அனுர அரசாங்கத்துக்கு ஒரு எதிராகத்தான் செல்ல போகின்றது. ஆகவே நிச்சயமாக சொல்லுகின்றேன், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கடந்த காலங்களில் அவருடைய குலாம் அடந்த காலங்களில் செய்த அனைத்து தவறுகளுக்கும் அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த தவறுகளுக்கு உண்மையான காரணங்களை கண்டறியப்பட்டு அதற்கு மாத்திரம்தான் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதை தவிர்த்து நீங்க வெறுப்பரசியலை நகர்த்துவீர்கள் என்றால் இந்த அரசாங்கமும் மக்களால் செல்வாக்கு இழந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ மஹிந்த ராஜபக்ச நாளைக்கு அழைக்கப்படுவதற்கான காரணம் அந்த விமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான லஞ்சம் பெற்றதா கபில சந்திரசேன சம்பந்தமான விஷயம். இப்போ இந்த வழக்கின் சந்தேக நபர், பிரதான சந்தேக நபர் கபில சந்திரசேன இறந்து விட்டார். இதற்கு முன்பதாக திரைசேரி சம்பந்தமான விடயத்தோடு அந்த விடயத்தை முதலாவதாக முறைப்பாடு செய்த நபர் குளியாப்பிட்டியிலே தற்கொலை செய்து கொண்டார். இப்படியான சம்பவங்கள் இதற்கு முன்பதாக ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்திலே இது சம்பந்தமான விஷயம், அதாவது அவர்களுடைய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக சமூகத்துக்கு வெளிப்படுத்த முற்படுபவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், இறப்பார்கள், கொலை செய்யப்படுவார்கள், தற்கொலை என்று சொல்லப்படும், அல்லது இவர்கள் யாராவது ஆட்களை போட்டு கொலை செய்வார்கள். இப்படியான சம்பவங்கள் நான் பார்த்திருக்கணும். ஆனால் அப்படியான அந்த கருப்பு சம்பவங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது. உண்மைதான், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது இந்த மாதிரியான ஒரு விடயத்தினை நீங்கள் அணுகும் பொழுது அவற்றுக்கான சரியான முறையிலே உங்களுடைய அந்த நீதித்துறையான சட்டங்கள் இல்லை என்று சொன்னால் கொலைகளும் கொள்ளைகளும் தொடர்ச்சியாக இடம்பெறும். தங்களை பாதுகாப்பதற்காகவும் அல்லது அது 2 பக்கம் இருக்கலாம், அரசாங்கத்திலும் இருக்கலாம், எதிர்ப்பக்கத்திலும் இருக்கலாம். ஆகவே தான் சொல்லுகின்றேன், இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் இவ்வாறு கொலை செய்து கொண்டிருக்கும், கொலை நடந்திருக்க அல்லது இறப்பு நடந்தால் இது இவர் செய்திருப்பார் அல்லது அவர் செய்திருப்பார் என்று மக்கள் ஒரு உறுதியான முடிவுக்கு எடுக்க மாட்டார்கள். இது இருக்கின்ற அரசாங்கத்தின் மேலதான் ஒரு பிரச்சனையாக மாறும். ஆகவே அரசாங்கம் ஒன்று வந்துவிட்டால்
அதனுடைய தங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அனைத்து விடயங்களுமே மிக ஒரு கட்டுக்கோப்பாகவும் முறைப்படியும் இடம்பெற வேண்டும். நீங்கள் அதனை ஒரு முறைப்படி இடம்பெறவில்லை என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளும் அப்பாவிகள் கூட இதுல அப்பாவிகள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆகவே கபில் அவர்கள் இறந்ததில் அவருடைய செய்த தவறாக இருக்கலாம், அல்லது அப்பாவியா கூட இருக்கலாம். ஆகவே அதை பற்றி எங்களுக்கு முழுமையான தகவல்கள் அது தீர்ப்புக்கு கிடைத்தான் கிடைக்கும். ஆகவே அவ்வாறான இறப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குவதற்காகவும் இறப்புகள் சம்பாதிக்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த அரசாங்கம் விடுகின்ற தவறு, மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், இந்த குட் கவர்னன்ஸ் என்ற அடிப்படையில் வந்த அரசாங்கம் அந்த பாதையிலே செல்ல வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு அவர்கள் சில விடயங்களில் தவறுதல் விடுவது மற்ற எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே ஒரு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பாக இருக்கிறது, இன்னொரு எதிர்க்கட்சி அதனை பேசாமல் இருக்கின்றது. ஆகவே இங்கு அவ்வாறு தான் அமைகின்றது. ஆகவே நிச்சயமாக நாளைய 12ஆம் தேதி இடம்பெறுகின்ற அது எதுவாக இருக்கலாம், அது அரசாங்கத்துக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை. நான் எதிர்க்கட்சி சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நிச்சயமாக எதிர்க்கட்சி சம்பந்தமாக பேச வேண்டும். எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கின்றதா? எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்காமல் இருப்பதுதான் ஆளுங்கட்சிக்கு பலம். ஆகவே எதிர்க்கட்சியான தகவல்களையும் செயற்பாடுகளும் செய்ய வேண்டும். உண்மையிலே எதிர்க்கட்சி ஒரு விடயத்தை தவற விடுகின்றது. அதாவது சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சி சில விடயங்களை மிக ஆழமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே எதென்றால் அவர்கள் அதிகமாக 40க்கு அதிகமான சீட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய பல்வேறு விடயங்களை தவற விடுகிறார்களோ என்ற எண்ணம் எனக்கும் இருக்கின்றது. அதாவது எதிர்க்கட்சியானது மிக முக்கியமாக மக்களுக்கு ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். டெக்னிக்கல் எரசவைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், இன்று அரசாங்கம் கிட்டத்தட்ட 5 டிரில்லியனுக்கு அதிகமான வருமானத்தினை பெற்றுக்கொண்டிருக்கின்றதாக அறிவிக்கின்றார்கள். உண்மைதான். இன்று அரசாங்கம் அதிகூடிய வரியை மக்கள் மத்தியிலே சுமத்திருக்கின்றது. மக்களும் அதனை விளங்கிக் கொள்ளாமல் அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். நிரம்ப அளவுக்கான அதாவது இன்டிரெக்ட் டாக்ஸஸாக இருக்கலாம், டிரெக்ட் டாக்ஸஸாக இருக்கலாம், 2 டாக்ஸஸும் அதிகமாக இலங்கையை பொறுத்தவரையிலே வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதனால் இன்று இலங்கைக்கு அத்தனை பொருட்களுடைய விலைகளும் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்றால் இங்களுக்கு வரி விதியங்கள். அப்ப இந்த வரியை விதிப்பதன் ஊடாக என்ன நடக்கிறது? திரைசேரி நிரம்புகிறது. இந்த திரைசேரி நிரம்புவதனை பார்த்துவிட்டு அரசாங்கம் மிக சந்தோஷமாக இருக்குது, திரைசேரி நிரம்ப காசு வருகின்றது என்று. இதுல என்ன விடயம் என்று சொன்னால் 2.78 ட்ரில்லியன் அளவுக்கான இலங்கை ரூபாக்களை நாங்கள் வாங்கின கடன்களுக்கான வட்டியாக நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். மீதியுள்ள இருக்கக்கூடிய பணங்களும் கூட இன்று வரையும் அது எந்தவித கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்யாமல் இருக்கிறது. உதாரணமாக ஒவ்வொரு அரசாங்கம் வந்தவுடன் பாடசாலைகளில் கட்டடங்கள் புதுசாக வரும், வைத்தியசாலைகள் கட்டடங்கள் வரும், அதுபோல் பாதைகள் ஒழுங்கமைக்கப்படும், புதிய கட்டமைப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும். இது எல்லா அரசாங்கம் வந்தாலும் செய்யப்படும், அது உலகத்தில் எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்யப்படும். ஆனால் இந்த அரசாங்கம் 2 வருடங்களாக அது செய்யப்படுகின்றதா என்ற கேள்வியை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பார்த்தீர்கள் என்றாலும் அங்கே ஒரு கேள்வி எங்களுக்கு தொக்கி நிற்கிறது. ஆகவே இங்கு கரண்ட் எக்ஸ்பென்சஸ் சிறப்பாக செய்கின்றார்கள். அவற்றினை சம்பளம் கொடுப்பதிலிருந்து அந்த விடயங்களை அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதை தாண்டிய எக்ஸ்பெண்டிச்சர் செய்வதில்லை. அதனூடாகத்தான் என்ன செய்கிறது? திரைசேரியில் அவங்களுக்கு பணம் நிரம்பி கொண்டிருக்கிறது. இதனை எத்தனை அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சிகள் பிரதான பிரச்சனையாக எடுக்கின்றார்கள். இன்று நான் சொல்லுகின்றேன், இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு வழி எனக்கு இருக்கின்றால், இந்த அரசாங்கம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறது, இன்று நிரம்ப திரைசேரி காசு கிடங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. இவ்வாறு திரைசேரியில் காசு வந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு நாங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்றும் செய்யவில்லை, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் செய்யவில்லை. அப்பொழுது நாங்கள் நினைப்போம், ஓகே அப்படின்னா மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று. இல்லை, மக்கள் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பொன்று இந்த அரசாங்கத்தை நோக்கி நகர்கின்றது. எவ்வாறென்றால், இன்று இவ்வளவு பெரிய அளவு பணத்தினை சேமிப்பாக வைத்திருக்கிற அனுர் அரசாங்கம் அடுத்த பட்ஜெட்ல நேரடியாக சொன்னார்கள் என்றால், நாங்கள் இங்க இருக்க பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்குகின்றோம், இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் நாங்கள் பாடசாலைக்கான உபகரணங்களை முழுமையாக ஃப்ரீயாக வழங்குகின்றோம், இங்க இருக்கிற எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுக்கும், இன்னைக்கு ஆட்டோ டிரைவர்ஸ் தான் மாறி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு 3 மாத மானியம் வழங்குகின்றோம், பெட்ரோல் மானியமா வழங்குகின்றோம். அதே மாதிரி விவசாயத்துறைக்கு நாங்கள் எங்களுடைய உரங்களை 3 மாதத்துக்கு மானியமாக வழங்குகின்றோம் என்று சொன்னால் அது மாறும். அனைத்து ஏனென்றால் இன்று வாக்கரசியலை நோக்கிய ஒரு மாற்றம் இலங்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாக்கரசியலை நோக்கி மாறினால் இன்று எதிர்பார்க்கின்ற இந்த எதிர்க்கட்சிகளுடைய எந்த விதமான திட்டங்களும்
அங்கு செல்லுபடியாகாமல் போய் வாக்கரசியலை நோக்கி பணம் வழங்கப்பட்டு இலவசங்கள் வழங்கப்பட்டு எவ்வாறு இந்தியாவில் இலவசங்கள் வழங்கப்பட்டு வாக்கரசியல் நடக்கிறதோ அதே அளவு அரசியலை இந்த நாட்டிலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். ஆகவே நான் நம்புகின்றேன், இன்று எதிர்க்கட்சி செய்ய வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய அவர்களுடைய இந்த டெவலப்மெண்ட், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டில் பணத்தினை செலவழிக்காமல் அவர்கள் சேமித்துக் கொண்டு வருவது நிச்சயமாக வாக்கரசியலை நோக்கிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறது. அதனை தடுத்து வரியினால் ஏற்பட்ட மக்களுடைய சுமையினை, அந்த வரியினுடைய ஏற்பட்ட வருமானத்தினை மக்களுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கான இமீடியட்லாக குரல் கொடுக்க வேண்டும். அடுத்த முறை பட்ஜெட்டில் அதுக்கான செயற்பாடு வராவிட்டால் நிச்சயம் வாக்கரசியலை நோக்கிய கிவ் அவேஸ், அதாவது ஃப்ரீயாக இலவசங்கள் நிரம்ப கொட்டி தீர்க்கப்படும். அடுத்த பட்ஜெட்டில் அடுத்த அரசாங்கமும் அனுரவாக அமைந்துவிடும். அப்படி நடந்தால் எதிர்கட்சியில் இருப்பவர்களுடைய கனவுகள் அவ்வளவுதான் சுக்குநூறாகிவிடும், அனைவருக்கும் சுக்குநூறாகிவிடும். ஆகவே இன்று அந்த வெறுப்பு அரசியலை நோக்கி செல்கின்ற இந்த செயற்பாடு இந்த இலவசங்கள் மூலம் மாற்றமை அடைந்துவிடும். ஆகவே அனுர அரசாங்கம் அதை நோக்கி செல்கின்றது என்று அறிந்தால் இந்த எதிர்க்கட்சிகள் செயற்பட வேண்டிய செயற்பாடு இவ்வாறாக அமைய வேண்டும். இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்றோம், இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தென்றால் சோசியல் மீடியா அதுக்கு பெரும் பங்கு வகித்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் என்பிபிக்கு ஜேவிபிக்கு சோசியல் மீடியாவில் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பிருந்த ஆதரவு தற்பொழுது சற்று குறைந்திருப்பதாக என்ன சொல்கிறது, விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிறது. உண்மைதான், அதான் சொல்லுகின்றேன். அதாவது மாற்றத்தை விரும்புபவர்கள் தான் தளங்களில் பேசுவார்கள். என்று மாற்றத்தை விரும்புவார்கள் என்று தேர்தல் வரும்பொழுது மாற்றத்தை விரும்புவார்கள். மாற்றத்தை விரும்புவருடைய பேச்சுக்கள் தேர்தல் காலங்களில்தான் அதிகரிக்கும். அந்த மாற்றத்தை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்வி தங்கி இருக்கின்றது. ஆகவே இன்று சோசியல் மீடியாவிலே நெகட்டிவாக பாசிட்டிவாக கதைப்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் மாற்றத்தை விரும்புபவர்கள் அதிகமாக பேசுவது சோசியல் மீடியாக்களில், பொது வெளிகளில். அந்த பொது வெளிகளில் அவருக்கு கதைக்க ஆரம்பிக்கின்றது இப்ப அல்ல, இது 2 வருடங்கள் தான். 3-4 வருடங்களாக 4வது வருடத்திலிருந்து தான் நாங்கள் பேச ஆரம்பிக்கும். தேர்தல் காலம் வரும்பொழுதுதான் அதிகமான பேச்சுக்கள் உருவாகும். அந்த பேச்சுக்கள் யாரை நோக்கி வரப்போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே தான் சொல்லுகின்றேன், அந்த விடயத்தை இன்று சோசியல் மீடியாவில் ஏற்படுகின்ற இந்த மாற்றத்தை வைத்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆகவே இன்று நாங்கள் செய்ய வேண்டியது, அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டியது, தன்னை பலப்படுத்துவதற்கு சரியான கவர்னன்ஸ் என்ன மக்களுக்கு உறுதிமொழி கொடுத்தார்களோ அதனை ஒழுங்கான அடிப்படையில் அந்த சரியான கவர்னன்ஸை நோக்கி நகர்த்த வேண்டும். இன்று அனுர கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மிக முக்கியமான பிரச்சனை அவர்களுக்கு நிர்வாக அடிப்படையில் பிரச்சனைகளை அதிகமாக எதிர்நோக்கிறார்கள். இந்த நிர்வாக அடிப்படையில் ஏன் அவர்கள் பிரச்சனை எதிர்நோக்கிறார்கள் என்றால், அவர்கள் நிர்வாகத்திலே அனுர அரசு முடிவெடுத்தது என்றால் அது ஒரு தவறான முடிவு என்று நான் நம்புகின்றேன். அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள், நிர்வாகிகள் இன்னும் தவறு செய்யவில்லை. உண்மையிலேயே நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் நிர்வாகிகள் அதிகமாக தவறு செய்வார்கள். அரசியல்வாதிகள் செய்கின்ற ஊழலை விட நிர்வாகிகள் செய்த ஊழல் 60% இருக்கும். சில அரசியல்வாதிகளுக்கு ஊழல் செய்ய சொல்லிக் கொடுப்பதும் நிர்வாகிகள். ஆகவே நிர்வாக மட்டத்திலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராமல் நீங்கள் ஒரு குட் கவர்னன்ஸை உருவாக்க முடியுமா என்றால் கேள்விதான். இது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட நிர்வாகத்தை அடிப்படையிலே தங்களுடைய மாற்றத்தை முழுமையாக கட்டமைக்காமல் நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது. இலங்கையிலும் அதே பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அதுக்கான கட்டமைப்பினை அனுர தரப்பிலே இருக்கக்கூடிய கட்டமைப்பு மிகவும் வீக்காக இருப்பதைத்தான் பார்க்கின்றோம். அதனால தான் அந்த நிர்வாகத்தினை மற்றவர்கள் மனிப்புலேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே நிர்வாகத்தை மாற்றுவதன் ஊடாக மாத்திரம்தான் அவர்கள் செல்ல முடியும். ஆனாலும் அனுரண்ட கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இன்று இருக்கக்கூடிய திரசேரியில் இருக்கிற மணி ஆற்றை அவர் இலவசங்களாக மாற்றிவிட்டார் என்றால் நிச்சயமாக சிட்டிகளில், அதாவது நகரப்புறங்களில் வாக்குகள் அவருக்கு குறைவாக இருந்தாலும் புறநகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் அதிகூடிய வாக்குகளை பெறக்கூடிய வாக்கரசியல் நோக்கி அவர் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆகவே அவருக்கு தெரிவு அதிகம், எதிர்க்கட்சிகளுக்கு தெரிவு லிமிட்டட். அவர்கள் அது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சிகள் அதனை புரிந்து செயற்பட வேண்டும். மிகவும் ஆழமான அர்த்தமான பல விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த கருத்துக்களோடு நாங்கள் எங்களுடைய இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இன்று எம்மோடு இணைந்து தமிழக அரசியல், இலங்கை அரசியல் சம்பந்தமாக விழாவாரியாக பல விளக்கங்கள் கொடுத்த திரு ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் டில்ஷான், தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். அடுத்த வாரமும் நாங்கள் ஒரு நேர்காணல் செய்யலாம். அப்போது இருக்கின்ற பல புதிய விடயங்கள் சம்பந்தமாக கலந்தாலோசிப்போம்.
பேசலாம். நன்றி. தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹருணுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.